உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதையெல்லாம் பொய்ப்பிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மகளிர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு திட்டத்தை குறிப்பிட்டு மாதந்தோறும் 2500 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகை தரப்படும் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சி கொடுத்த 1000 ரூபாய் தான் இன்னும் தொடர்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 எல்பிஜி சிலிண்டர்கள் எரிவாயு உருளைகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்க முடியவில்லை. அதே போல் 1வது முதல் 12வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவிகளுக்கான தாயார் அல்லது பாதுகாப்பாளர்களுக்கு 15000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்பதும் தாவேக்காவினுடைய தேர்தல் வாக்குறுதி. அது இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் திரும்ப 2-3 முறை இந்த வரவு செலவு திட்டத்தை அந்த என்னுடைய இருக்கைக்கு முன்பு இருக்கக்கூடிய சிறிய மடிக்கணினியில் படித்து வந்தேன், பார்த்து வந்தேன். இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அதில் பார்க்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்துக்கும் 50000 ரூபாய் வருடாந்திர உதவி தரப்படும் என்பதும் தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கை. அதையும் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் பார்க்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் கைத்தறி நெசவு செய்பவர்களுக்கு 500 மின்சார யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். பவர்லூம் என்று சொல்லக்கூடிய விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1500 யூனிட்டுகள் வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில், தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது. அதையும் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியவில்லை. அதே போல் எந்த விதமான சியூரிட்டியும் இல்லாமல், கோலாட்ரல் சியூரிட்டி என்று சொல்வார்கள், அப்படியான ஒரு உத்தரவாதம் இல்லாமல் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. நானும் பிரட்டி பட்ஜெட்டு உரையை பார்க்குறேன், அதுவும் அதில் இடம்பெறவில்லை. இது மட்டுமல்லாமல் பட்டதாரிகளுக்கு, அதாவது பட்டம் படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாயும், அதே போல் டிப்ளமோ பட்டய படிப்பு படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது. அதை பற்றி எந்த குறிப்பையுமே பார்க்க முடியவில்லை. 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்டைஃபண்ட் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப், அதாவது அவர்கள் தொழிற்சாலைகளில் பயிற்சியாளர்களாக படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இடம்பெறவில்லை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.